Now you are watching New Eden TV. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 பேதுரு 3 அதிகாரம் 9 இறைவசனம். தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மளால் சரி செய்ய முடியாது என்று அவதிப்படுகிறோமோ அதற்கு எளிமையான ஒரு வழியை ஆண்டவர் காட்டுகிறார். என்னவென்றால், தீமைக்கு தீமையும். இன்றைக்கு நாம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் யாரையா சந்திக்கும் போது அவர்கள் நமக்கு தீமைகளை செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஆதங்கம் ஏற்படும். என்ன, நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சோம், அதை கொஞ்சம் கூட அவங்க நினச்சி பார்க்காம இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு தீமையான ஒரு சிந்தனையை நாம் மனதில் சிந்திப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட தீமைகளுக்கு தீமையை செய்யாமல் இருங்கள். யாராவது உங்களை உதாசீனப்படுத்தினால் அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக அவரை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லுகிறார்? ஏனென்றால், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து. நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்வதற்கு. அப்போது அந்த இடத்துல தீமைக்கு பதிலாக நாம் தீமைகளை செய்யும்போது அங்கே ஆசீர்வாதம் வராது. ஆனால் நமக்கு தீமை செய்பவர்களை நாம் ஆசீர்வதித்தால் அவர்கள் தவறுகளை உணர்வார்கள். அவர்கள் பெரும் பாவத்திலிருந்து தப்பித்து கொள்வார்கள். அதனால்தான் அவர்களை அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மீது அன்பு வைத்ததுனாலே எந்த பாவமும் அறியாத அவர் பாவமானார். இதை தான் 1 பேதுரு 3 அதிகாரம் 18 சொல்லுகிறது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் எப்படியாக சொல்கிறார்? ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அதாவது தவறு செய்கிறவங்க பாடுபடலாம், தவறு செய்கிறவங்க தண்டிக்கப்படலாம். ஆனால் எந்த தவறும் செய்யாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அனைத்து பழிகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார், அனைத்து பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போது நம்மை எப்படி மிகுதியாக மன்னித்திருக்கிறார், நம்மை எந்த அளவு பாவத்தை செய்திருந்தாலும் மன்னித்திருக்கிறார். அப்போது அதனால்தான் மத்தேயு அதிகாரத்தில் முழுவதுமாக கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகளை நமக்கு நம் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் எந்த பாவமும் செய்யாதவரை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். ஏனால் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக, அதாவது தப்பு செய்கிறவங்களுக்கு பதிலாக தப்பு செய்யாத நீதி உள்ளவராய் இருந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் நமக்கு தீங்கு செய்தவர்களை நாம் மன்னித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம் வாழ்விலே யாரிடமெல்லாம் நாம் நமக்கு தீமை செய்தார்களோ அவர்களை தயவாய் மன்னியுங்கள் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, இந்த 1 பேதுரு 3 அதிகாரம் 18 சொல்லப்பட்டது போல, அப்பா, நாங்கள் தீமைகளுக்கு தீமை செய்யாமல் தீமைகளுக்கு நன்மை செய்பவர்களாக மாற்றும் ஆண்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்கள் வாழ்க்கையிலே, உறவினர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, வேலை ஸ்தலத்திலே யாராவது அவர்களுக்கு தீமை செய்தாலும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் தயவாய் மன்னிக்கும் குணத்தை நீர் தாரும் ஆண்டவரே.
குடும்பத்தில் கூட இந்த தீமை செய்கிற செயல்கள் அநேக குடும்பத்தில் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் மீது நாங்கள் வைத்திருந்த அன்பினாலே அனைவரையும் மன்னித்து அனைவரையும் ஆசீர்வாதத்தில் வழி நடத்த நீர் எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தந்தலுமான ஜெபிக்கின்ற கர்த்தாவே துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். Now you are watching New Eden TV.